அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நமக்கு 30 வினாக்கள், 50 மதிப்பெண்கள். 50 மதிப்பெண்களுக்கு 20 மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் நம்ம குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் பெற்றால் மட்டும்தான் நம்ம பார்ட் பிக்கான ஓஎம்ஆர் ஷீட் எவாலுவேட் பண்ணி நமக்கு ரிசல்ட் வெளியிடுவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இருக்கக்கூடிய நாட்களை சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆகுவதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். பார்ட் ஏவில் கலைச்சொற்கள், பகுபத உறுப்பிலக்கணம், அலகிடுதல் இதை சார்ந்து ஒரு பிடிஎஃப் உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த தேர்வு சமயத்தில் உங்களுக்கு இது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கலைச்சொற்களில் எல்லாமே எளிமையான வார்த்தைகளாக தான் இருக்கும். ஏதாவது வித்தியாசமான வார்த்தைகளுக்கு மட்டும்தான் நமக்கு பொருள் தெரியாது. அந்த மாதிரியான வார்த்தைகளுமே நன்கு பயிற்சி செஞ்சுக்குங்க. இப்போ வவ்வல் உயிர் எழுத்து, கான்சோனன் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி, கான்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல், ஸ்டாம் புயல், டொர்னாடோ சூறாவளி, டெம்பஸ்ட் பெருங்காற்று. இதெல்லாம் ஏற்கனவே ஒரு முறை நமக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க. லேண்ட் ப்ரீஸ் நிலக்காற்று, சீ ப்ரீஸ் கடற்காற்று, வேர்ல்வைன் சுழல் காற்று, ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல், வெல்த் செல்வம், பேபி ஷவர் வளைகாப்பு, ஹவுஸ் வார்மிங் புதுமனை புகுவிழா, ஃபீஸ்ட் விருந்து, ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம். இந்த ஸ்கெப்டார் அப்படிங்கிறது செங்கோல், இதுவும் முக்கியமானது. கிராஜுட்டி பனிக்கொடை, ட்ரூத் வாய்மை, சேரிட்டி ஈகை, ஹாப்பினஸ் மகிழ்ச்சி, த ரெபலியன் கிளர்ச்சி, பார்டர் எல்லை, மோனார்ச்சி முடியாட்சி, டிஸ்கோர்ஸ் சொற்பொழிவு, அக்ரிமெண்ட் ஒப்பந்தம், அஸ்தட்டிக்ஸ் அழகியல், ஸ்க்ரீன் பிளே திரைக்கதை, ஸ்டோரி டெல்லர் கதை சொல்லி, பிளே ரைட் நாடக ஆசிரியர், டிரான்ஸ்பர் மாறுதல், கல்ச்சர் பண்பாடு, டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு, மல்டிமீடியா பல்துறை ஊடகம். இது எல்லாமே நமக்கு 10ஆம் வகுப்பு புதிய பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் தான். சரிங்களா? இதை நம்ம ஒரு முறை பார்த்துட்டாலே நம்ம கண்டிப்பாக வந்ததுன்னா நம்ம ஈஸியாக அதுக்கான சரியான பதில் கொடுத்துட முடியும். அடுத்தது முக்கியமானது நம்ம பகுபத உறுப்பிலக்கணம். இப்போ நமக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 9 பகுபத உறுப்பிலக்கணக்கான வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். இதை அடிப்படையாக வைத்து கொண்டு நீங்கள் எந்த வார்த்தை கேட்டாலுமே நம்ம சரியான முறையில் பிரித்து பார்த்து பொருள் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க முடியும். இதுவும் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா இதை சார்ந்து ஒரு வினாக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. கிளர்ந்த இந்த மாதிரியான டைப்பில் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. கிளர் கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. கிளர் அப்படிங்கிறது பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஆ பெயரெச்ச விகுதி. இது நீங்கள் எல்லாமே நன்கு தெரிஞ்சிருக்கணும். வெறும் பிரித்து பார்க்கறதோடு மட்டும் இல்லாமல் பகுதி என்ன, சந்தி, விகாரம், அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான். ஏன்னா அது குறிப்பிட்ட அந்த வார்த்தை என்னன்னு கூட நம்ம கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது புத்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். இதை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் நீங்கள் மற்ற வார்த்தைகளையுமே நம்ம பயிற்சி செஞ்சிங்கன்னா விடையளிச்சிடலாம் சரியான முறையில். உரைத்த இது ஒரு மாடல். அது இப்போ நம்ம கிளர்ந்த இந்த அப்படின்னு வரும், அது ஒரு டைப்பு. அதுக்கெல்லாம் நீங்கள் எல்லா டைப்புக்குமே ஒரே மாதிரி தான் பிரிக்கிற மாதிரி வரும். இது இத்த உரைத்த, உரை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. உரைத்த உரை பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஆ பெயரெச்ச விகுதி. அதே போல் இந்த உரைத்த அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பகுபத உறுப்பினருக்கு என்னென்ன இடம் பெற்றிருக்குன்னு கூட கேட்பாங்க. அப்போ நமக்கு என்னென்ன இடம் பிரித்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எழுத முடியும். பகுதி இருக்குது, சந்தி இருக்குது, இறந்த கால இடைநிலை இருக்குது, பெயரெச்ச விகுதி இருக்குது. அப்போ எல்லாமே நமக்கு தெரிஞ்சு எந்த கோணத்தில் வேணாலும் வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வருக, வா, வரு கூட்டல் கா. வா அப்படிங்கிறது பகுதி, கா அப்படின்னு வந்தாலே வியங்கோல் வினைமுற்று விகுதி. பதிந்து இந்து, பதிந்து இந்து வந்தாலே நம்ம எப்படி ஏற்கனவே கிளர்ந்த பிரித்த போல தான் பிரிச்சிருப்பாங்க பாருங்கள். பதிந்து பதி கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ.
பதி பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஊ வினையெச்ச விகுதி. ஊன்னு வந்தாலே ஈயும் ஊவும் வந்தால் வினையெச்ச விகுதி. ஆ மட்டும்தான் பெயரெச்ச விகுதி. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தனிந்தது. தனிந்தது இந்த மாதிரி தா து அதே வந்ததுன்னா இது ரொம்ப நம்ம கவனிக்கப்பட வேண்டியது. தனி கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ கூட்டல் து அதுன்னு பிரிச்சிடக்கூடாது. ஆ கூட்டல் து தான் வந்து நம்ம பிரிக்கணும். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது மாதிரியான வினாக்கள் வந்ததுனாலும் கூட நம்ம கவனமாக நம்ம அதை, ஏன்னா முதல் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நமக்கு அது இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நம்ம வந்து தேர்வு செய்யக்கூடாது. அப்போ தனிந்தது தனி கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ கூட்டல் து. தனி பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஆ சாரியை. ஆ வந்து சாரியை. து தூனாலே படற்கை வினைமுற்று விகுதி. தூன்னா படற்கை வினைமுற்று விகுதி. இது எல்லாமே 10ஆம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான். மயங்கிய இதுவும் ரொம்ப 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 முக்கியமானது தான். மயங்கிய நம்ம அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது ஈஸியாக நம்ம பிரிச்சிடலாம். மயங்கிய, மயங்கு கூட்டல் ஈ இன் கூட்டல் ஈ கூட்டல் ஆ, ஈ கூட்டல் ஆ. மயங்கிய மயங்கிய. மயங்கு பகுதி, ஈ இன் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. ஈ உடம்படு மெய் தான் ஈ. அது எல்லாருக்குமே தெரியும். இதுவும் ஒரு தடவை வந்து கேட்டிருந்தாங்க. உடம்படு மெய்னா ஈன்னு வரணும். ஆ வந்து பெயரெச்ச விகுதி. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடியதை நன்கு பயிற்சி செஞ்சுக்கணும். இதே மாதிரி கேட்டாங்கனாலும் அதையும் நம்ம இதனை பயன்படுத்தி தீர்வு காண்பதற்கு முயற்சி செய்யணும். இப்போ கொண்ட, கொல் இன் கூட்டல் இட்டு கூட்டல் ஆ. கொண்ட. கொல் அப்படிங்கிறது பகுதி, இட்டு வந்து இறந்த கால இடைநிலை, ஆ வந்து பெயரெச்ச விகுதி. அரியேன், அரி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் ஏன். அரியேன் இதுவும் முக்கியமானதான். அரியேன், அரி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் ஏன். அரி பகுதி, ஈ வந்து சந்தி, ஆ அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை, ஏன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. அடுத்து ஒலித்து. ஒலி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ. ஒலித்து. ஒலி பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஊ வந்து வினையெச்ச விகுதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அலகிடுதல் விதிகள் மற்றும் வாய்ப்பாடுகள். அலகிடுதல்லேருந்து ஒரு வினா 2 வினாக்கள் கூட ஒரு சில செஷனில் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு டிஆர்பியால் நடத்தப்பட்ட தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் ஒரே செஷனில் 3 வினாக்கள் கூட 2 மார்க்கில் இதை சார்ந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதுலேயும் நன்கு பயிற்சி செய்யணும். மிக எளிமையான முறையில் நம்ம இந்த அலகிட்டு வாய்ப்பாடு பிரித்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கோவிலம், நிறை நிறை கருவிலம். இதை வந்து அடிப்படையாக நம்ம கற்றுக்கிட்டு கடைசியாக நேர் முடிஞ்சால் காயின்னு சேர்த்துக்க போகிறோம், நிறைன்னு முடிஞ்சால் கனின்னு சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் வந்து அடிப்படை. நீங்கள் கொஞ்சம் தனியாக உட்காந்து படித்தா தான் இது வந்து புரியும். நீங்கள் 10ஆம் வகுப்பு புத்தகத்திலே நமக்கு புரியக்கூடிய வகையில் மிக தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. யாரும் நமக்கு வந்து சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது. அதிலே நமக்கு படித்தாலே நமக்கு எல்லாமே புரியக்கூடிய வகையில் தான் இருக்குது. இந்த அலகிடுதலை பொறுத்த வரைக்கும் 2 எழுத்துக்களாக பிரிக்க வேண்டும். 2 எழுத்துக்களாக பிரிக்கணும். மெய் சந்தி ஒற்று எழுத்தோடு நிறுத்த வேண்டும். இது ஒரு பண்பு. குறிலுக்கு அடுத்து நெடில் வரலாம். குறிலுக்கு அடுத்ததாக நமக்கு நெடில் வந்து கண்டிப்பாக வரலாம். ஆனால் நெடிலுக்கு அடுத்து வந்து குறில் வரக்கூடாது. அதை மாதிரி நம்ம பிரிக்கக்கூடாது. அடுத்து கடைசி சீரில் ஓரசை வாய்ப்பாடு மட்டுமே வரும். கடைசி சீரில் குறில் அப்படிங்கிறது என்னது? ஆ இ உ ஏ ஓ. நெடிலுங்கிறது ஆ இ உ ஏ ஐ ஓ ஓ. ஆயுத எழுத்தும் ஓர் ஒற்று எழுத்தே. 2 ஒற்றுகளை ஒன்றாக சேர்க்க வேண்டும். இதுதான் வந்து பண்பு. இது ஒன்றும் இல்லை, நீங்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி செஞ்சாலே போதும். ஒன்றும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராலாம் எதுவும் படிக்க தேவையில்லை. 10ஆம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்தை இதை முதல்ல
படித்து இதுதான் கான்செப்ட் முதல்ல புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை எழுதி நீங்கள் பிரித்து பாருங்கள், சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நேரசை அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், ஒரே ஒரு எழுத்து மட்டும் இருக்கும். அந்த ஒற்றை எழுத்தை நீக்கும்போது, அதாவது குறில் தனித்து வந்தால் அதுக்கு நேரு, குறில் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் நேர் தான் சொல்லுவோம். நெடில் தனித்து வந்தாலும் நேரு, நெடில் ஒற்றுடன் வருவதும் நேர் தான். நிறையசைன்னா என்னது, 2 எழுத்து இருக்கும் அந்த ஒற்றை எழுத்து இல்லாமல். இரு குறில் இணைந்து வருவது அது வந்து நிறையசை. இரு குரில் இணைந்து ஒற்றுடன் வருவது வந்து அதுவும் வந்து நிறையசை தான். குறில் நெடில் இணைந்து வருவதும் நிறையசை, குறில் நெடில் இணைந்து ஒற்றுடன் வருவதும் நிறையசை தான். இப்போ நம்ம சொன்னோம்ல, நாள் மலர் காசு பிறப்பு, இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நாள் மலர் காசு பிறப்பு, நேர் நிறை நேர்பு நிறைபு, இதுவும் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. சரிங்களா? நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்புன்னா காசு, நிறைபுன்னா பிறப்பு. மீதியெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னது தான். நேர் நேர் தேமா, கடைசியில் நேர் முடிஞ்சால் காய் சேர்த்துக்கணும், நிறை முடிஞ்சால் கனி நம்ம சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் காய்ச்சீர் கனிச்சீர் உள்ளதெல்லாம். அப்போ இதெல்லாம் வந்து இப்போ ஈரசையா ஓரசையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வார்த்தை கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து நம்ம பிரித்து பார்க்கும்போது ஒன்றே ஒன்று, நேரசைன்னா இந்த நாள் மலர் காசு பிறப்பில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ நீங்கள் அப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஈரசைன்னு வந்து என்ன தான், நம்ம இந்த தேமா புளிமா கருவிலம் கூவிலம் சொல்லுவோம். மூவசை வந்து காய்ச்சீராக இருந்ததுன்னா, மூவசைனாலே காய்ச்சீர் இருக்குது கனிச்சீர் இருக்குது, 3 அசை வரும். அதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை கடைசியில் நேர் முடிஞ்சால் அது காயின்னு சேர்த்துப்போம், நிறை முடிஞ்சால் கனின்னு சேர்த்துப்போம். இவ்வளோதான். இந்த பகுதிகளில் நம்ம நன்கு பயிற்சி செய்யும் போதே ஈஸியாக எல்லாருமே இந்த எலிஜிபிலிட்டி மார்க் வந்து எடுக்கலாம். ஏன் வந்து நான் இதெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அப்படின்னா, அதற்கான காரணம் வந்து நான் கண்டிப்பாக இந்த நமக்கு வந்து மொத்தமாக 3.5 மணி நேரம் தேர்வு. அந்த 3.5 மணி நேரத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்குது. அதை சார்ந்து நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவை சொல்லும்போது, இப்போ நான் ஏன் உங்களுக்கு இந்த பார்ட்டியை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து கிடைக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.